புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வெற்றியாளர்கள் தங்களுக்கு அமைந்த சூழ்நிலை சரியில்லையே என்று ஒருபோதும் கவலைப்பட மாட்டார்கள். எழுந்து நின்று தங்களுக்கான சூழ்நிலையை தேடுவார்கள். கிடைக்கவில்லை எனில் தானே அதனை உருவாக்கிக் கொள்வார்கள். இதுதான் வெற்றியின் ரகசியம். இந்த வெற்றியை நீங்கள் பெறுவதற்கான அனைத்து வழிமுறைகளையும் உங்களுக்காகவே வகுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து வல்லுனர் திரு சௌரி கே ராகவன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044455969595. வணக்கம் சார். ஆழ்வார் எம்பெருமானா ஜீயர் ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்றோ திருவாடிப்பூரம் எமக்காகவன்றோ இங்கான்றால் அவதரித்தால் குன்றாத வாழ்வான வைகுந்தவான் போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். இந்த பாசுரம் மணவாள மாமுனிகள் உபதேச ரத்னமாலை அப்படிங்கிற கிரந்தத்தில் ஆண்டாளை பற்றின பாசுரம் இது. இதில் ஆண்டாள் நமக்கு எதுக்கு நம்ம பூலோகத்தில் அவதாரம் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா, நம்மளெல்லாம் காப்பாற்றுறதுக்கும், அப்படி ஒரு வைகுந்தமான ஒரு போகம் தரக்கூடிய ஒரு வைகுண்டத்தை விட்டுட்டு இந்த பூலோகத்தில் அவதாரம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத இந்த பாசுரத்தில் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதாரம் பண்ணி இன்றைக்கி திருவாடிபுரத்தில் நம்ம ஆண்டாளை பற்றி நினைக்கிறதுக்கான ஒரு தன்மையை நடந்திருக்கு. கண்டிப்பா சார். ஆடிப்புறம் அதுவும் ஆண்டாளை குறித்த அற்புதமான பாசுரத்தோட நிகழ்ச்சியை சிறப்பா துவங்கி இருக்கும். எங்களுக்காக ஒரு ஆன்மீக தகவல் சொல்லுங்க சார். இன்னைக்கு நம்ம இப்போ திருவாடிப்புறமே நினச்சிக்கலாம். இப்போ நம்மடி குழந்தைகள் சாதாரணமாக குழந்தை ஒரு அம்மா வச்சுட்டு இருக்கும்போது கை தவறி கணத்தில் விழுந்துடுறது குழந்தை அப்படின்னா, அந்த அம்மா யாரையோ கூப்பிட்டுண்டு ஒருத்தர் யாராவது ஹெல்ப்புக்கு வாங்க கூப்பிட மாட்டா. அப்போ தானாக நீச்சல் தெரியுதோ இல்லையோ கணத்தில் குதித்து குழந்தைய காப்பாற்றுற மாதிரி, அதே மாதிரி தான் இன்றைக்கி ஆண்டாள் நமக்கு இன்றைக்கி நம்ம சம்சாரமுங்கிற பெரிய கிணறுல நம்மளாம் தத்தரிச்சுட்டு இருக்கோம். அந்த கணத்துலேருந்து நம்மளை தூக்கிறதுக்கோசரம் இன்றைக்கி திருவாடிபுரத்தில் நம்ம இன்றைக்கி ஸ்ரீவில்லிபுத்தூரில் போய் பார்த்தா மக்கள் வெள்ளங்கள் அப்படி இருக்குது. அங்கே தேரோட்டத்தில் ஜொலின்னு அந்த தேரோட்டத்தில் ஆண்டாள் கிருபை பண்ணுறா. அப்போ எப்படி நம்ம தேர் எப்படி ஆண்டாள் எப்படி ஜொலிச்சுட்டு ஓடின்னு இருக்காளோ, அதே மாதிரி நம்ம ஆண்டாளை சேவிக்கும் போது நம்மளோட வாழ்க்கையும் அதே மாதிரி ஒரு ஓட்டத்தில் இருக்கும், அடுத்த சிறப்பான விஷயத்தில் இருக்கும் அப்படிங்கிறத இதில் தெரிவிச்சு. கண்டிப்பா சார். நமக்காகவே அபயக்கரம் நீட்டும் ஆண்டாளை குறித்த அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க. ஒரு நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? மேடம், குளித்தலிருந்து பழனிசாமி பேசுறேங்க. சொல்லுங்க சார். இன்னைக்கு வாஸ்து குறித்து என்ன தெரிஞ்சுக்கணும்? மேடம், எங்க வீட்டுக்கு போர்வெல் அமைக்கணும் மேடம், அதை பத்தி கேட்கணும். எந்த பகுதியில் அமைக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? சார், இப்போ இதற்கான விடைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். சார் வணக்கம் சார். சார், எங்க வீடு வடக்கே இருக்குங்க சார். விவசாய நிலம் தெற்க இருக்குங்க சார். சரி சார். அதுக்கு என்னங்க சார், எப்படிங்க சார் வீட்டை தெற்க போர் போட்டா வீரத்தையும் பாதிக்கும்? தெற்க ஃபுல்லாக வீடும் சேர்ந்தாப்புல இருக்கா? இல்லைங்க சார், ஒரு 1000 அடி தெற்க இருக்குங்க. ஓ, இப்போ நீங்கள் தனியாக வீட்டை அமைச்சுக்குங்க. வீட்டெல்லாம் காம்பவுண்ட் போட்டு 4 பக்கம் காம்பவுண்ட் போட்டு அப்படியே வடகிழக்குல போர் போட்டுக்கலாம். நிலத்தோட வடகிழக்குல போட்டு வீடு பக்கத்துல வருதுங்க சார். ஆமா, வீட்டுக்கு காம்பவுண்ட் போட்டிருக்காங்க இல்லையா, அதுல வடகிழக்குல நீங்க போர் அமைச்சுக்கலாங்க. சரிங்க சார். அடுத்து இன்னொரு கேளுங்க சார். எங்க அம்மாவுக்கு இப்போ உடல்நலம் சரியில்லாங்க. அம்மாக்கா? ஆமாங்க. உங்களுக்கு முதல்ல பொண்ணா? உங்களுக்கு பெண்ணு இருந்து ஃபர்ஸ்ட் அபார்த்தன், அடுத்தது பையன், அடுத்தது பொண்ணு. அதான் சார், முதல்ல பொண்ணு தான் அது. நீங்க வடமேற்கு, இப்போ வடகிழக்குல என்ன வச்சிருக்குங்க? வடகிழக்கு ஃப்ரீயா தாங்க சார் இருக்கு. ஃப்ரீயா தான் இருக்கு. வடக்கு கிழக்கு ஒரு கொட்டாய்க்கும் ஒரு பாத்ரூமும் இருக்குங்க சார். பாத்ரூம் கார் கூட எங்க வீட்டுக்கு வந்திருக்காருங்க சார். இல்ல, பாத்ரூம் தனியா இருக்கா? என்னங்க சார்? பாத்ரூம் தனியா இருக்கா? கொட்டாயோட அட்டாச்சா இருக்கு. காம்பவுண்ட்ஸோட சேர்ந்து இருக்கா? இல்ல சார், இல்லைங்க சார், தனித்தனியா இருக்கு. ஆனா இது கொஞ்சம் வடமேற்கு மூலையெல்லாம் எடுத்து விட்டுருக்காங்க சார். அதான் சார், அந்த இடத்த நீங்க கொஞ்சம் சரி பண்ணிட்டீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு சரிங்க சார். ஆஞ்சநேயரை சேவிச்சல்னா உங்களுக்கு சிறப்பான இது நடக்கும், நல்லதே நடக்கும்.
நல்லதே நடக்கும். அன்பான வாழ்த்துக்கள். நன்றி. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார். யார் பேசுறீங்க? மேடம், சேலத்துல இருந்து சக்திவேல் பேசுறேன் மேடம். சக்திவேல் சார், சொல்லுங்க. இன்னைக்கு வாஸ்து குறித்து என்ன சார் கேள்வி? எனக்கு ஒரு 2 கேள்வி இருக்கு மேடம். சொல்லுங்க சார். முதல் கேள்விங்க மேடம், நான் வீடு வந்து வாடகைக்கு பார்த்தேன் மேடம். ஓகே. வடக்கு வாசலுங்க, தலைவாசல். ஓகே. வடமேற்கு வாயு மூலையில மேடம் பாத்ரூம் டாய்லெட் இருக்குங்க, இருக்கலாங்களான்னு ஒரு கேள்விங்க. ஓகே, சரியான தெரிஞ்சுக்கணும் இல்லீங்களா? அடுத்த கேள்வி. வீட்டுக்கு வெளியே வடமேற்கு வாயு மூலையில வெளியே வந்து படிக்கட்டு போகுதுங்க, மேல் மாடி படிக்கட்டு போகுது, அந்த மாதிரி இருக்கலாங்களா? ஓகே, 2 கேள்விகளுக்குமான விடைகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ வந்து இந்த வடமேற்குல வந்து படிக்கட்டு வந்து மூடி இருக்கா திறந்து இருக்கா சார்? அதான் மேடம், 7th ஃப்ளோர்ல போகுது, ஓப்பன் பிளேஸ்ல தான் போகுது. ஓப்பன் படிக்கட்டு. ஆமா. காம்பவுண்ட் சவர் டச் பண்ணிட்டு இருக்காது, தனியா இருக்கா? இல்லைங்க, மிட் மாடிங்க, செகண்ட் ஃப்ளோர். இல்ல காம்பவுண்ட் சவரை டச் பண்ணிட்டு இருக்கா? பீம், அதாவது பீம் போடாம உன் கேண்டிலீவர் டைப்ல இருக்கணும் சார் அது. சரிங்க. அது முதல் கேள்வி. அது வடமேற்கு வாயு மூலையில் டாய்லெட் பாத்ரூம் இருக்குங்க வீட்டுக்குள்ள. வடகிழக்குல? வடமேற்கு. வடமேற்குல உள்ள இருக்கலாம் சார், உள்ள இருக்கலாம். மேடு இல்லாம பூமியோட ஒரே தளமா இருக்கணும். சரிங்க. மேடா இல்லாம இருந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து முதல்ல பொண்ணா? இல்ல, மகன். பையன். அக்கா இருக்காங்களா உங்களுக்கு? இருக்காங்க. அக்கா இருக்காங்க. ஓகே. நீங்க அந்த வடமேற்கு கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. மேடா இருக்கா? எப்படி இருக்கு உங்களுக்கு? மேடா தான் சார். அதான், அது கொஞ்சம் சரி பண்ணிட்டேன்னா நீங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நரசிம்மரை சேவிங்கோ. நரசிம்மரை சேவிச்சா உங்களுக்கு வந்து நல்லா சிறப்பாக இருக்கும். நல்லதே நன்றி. நடக்கும். இதே மாதிரி வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு ஆண்டாள் வாஸ்து வல்லுநர் திரு சௌரி கே ராகவன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596955. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம்மா, யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம்மா, இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? அம்மா, நாங்க கல்லூரில இருந்து கால் பண்றோம். அங்கிருந்து யார் பேசுறீங்க? உங்க பெயர்? இளவரசி என் பேரு. இளவரசியம்மா, உங்க டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிடுங்க. சார் கிட்ட உங்களுடைய கேள்விகள். ஃபுல்லா கம்மி பண்ணிட்டேன். ஓகேமா, சூப்பர். சார் கிட்ட உங்க கேள்வி கேளுங்க. வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம். நாங்க இப்ப வந்து வடக்கு பார்த்த வாசப்படில இருக்கோம். சரி. எவ்வளவு வந்தாலும் ஒரு பைசா கூட நிக்கவே மாட்டேங்குது. வீட்லயே பிரச்சனை மேல பிரச்சனை நடந்துட்டே இருக்குங்க சார். இப்போ உங்களுக்கு வந்து பிரச்சனைன்னு சொல்லாதுங்க. இன்னைக்கு வந்து உங்களுக்கு வீட்டில் ஹாலில் வந்து வடக்கையும் கிழக்கையும் ஜன்னல் இருக்காமா? இருக்குங்க சார். அதை திறந்து வச்சிருப்பாங்களா, சாத்தி இருக்குமா? திறந்துதாங்க சார் வச்சிருக்கேன். திறந்து வச்சிருக்குங்க. வடக்க இடம் இருக்கா? இருக்குங்க சார். வெளியில இருக்குங்க சார். வெளியில ஃபுல்லா இந்தாண்டி வீட்டுக்கு பக்கத்துல 2மே கிரவுண்ட் தாங்க சார். சென்டர் வீடு என் வீடுங்க சார். முதல்ல பையனா? இல்லைங்க சார், பொண்ணு தாங்க சார். 2ம். முதல்ல பொண்ணு, 2 பொண்ணு. ஆமாங்க சார். இந்த வடக்க நல்லா திறந்து வச்சுக்குங்க. சரிங்க சார். இந்த வடமேற்கு தென்மேற்கு 2 இடத்தையும் சரி பண்ணிக்குங்க. சரிங்க சார். அப்ப சரி பண்ணி நீங்க வந்து உங்களுக்கு அம்பாள் அப்படின்னு எடுத்துட்டேன்னா காஞ்சிபுரம் காமாட்சி அம்பாள் தாயாரை சேவிச்சேன்னா உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு சிறப்பாக இருக்கும். நல்லதே நடக்கும். அன்பான வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார். யார் பேசுறீங்க? மேடம், திருச்சியிலிருந்து சிவசங்கர் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க சார். ஐயா, இது 2400 சரடி வீட்டு மனங்களாங்க. ஓகே. அதுல வந்து ஐயா மேற்கு பார்த்து தெருங்க. மேற்க பார்த்து தெரு ரோடுங்க. சரி. அதுல வந்து வாசல் எப்படி ஐயா, தலைவாசல் எப்படி வைக்கணுங்க? படிக்கட்டு எந்த திசையில வச்சா பரவாயில்லைங்க? இப்போ வெறும் இடமா இருக்காது. ஆமா, காளிமணி தாங்க. காளிமணி என்ன வடமேற்குல மேற்கு தெருக்குத்து பார்க்கணும் சார். அந்த இடம் நீங்கள் நல்லா ஆண்டாள் வாஸ்து வச்சுட்டு அந்த தெரு எந்த பக்கம் வருது, மேற்குல தெற்கு பக்கம் வருதா
வடக்கு பக்கம் வருதான்னு பார்க்கணும். அதை பார்த்துட்டு நீங்கள் பண்ணுறது நல்லா சிறப்பாக இருக்கும்னு தோன்றது. இந்த தலைவாசல் எப்படிங்க கேட்கலாம்? தலைவாசல் வடக்க ஒட்டின மாதிரி இருக்கணும். படிக்கிட்டீங்க? படிக்கட்டு உள் படிக்கட்டாக இருந்ததுன்னா மேற்க நடுவுலையும் தெற்க நடுவுலையும் வச்சுக்கணும். சரிங்க. வெளியில் படிக்கட்டு வைக்கிறதா இருந்ததுன்னா வடகிழக்கில் கண்டிப்பாக கூடாது. பாக்கி எந்த பக்கமும் வரலாம். கேண்ட்லீவரில் ஓப்பன் படிக்கட்டாக வச்சுக்கணும். நீங்கள் கட்டுறதுக்கு முன்னாடி இது வந்து வாஸ்து ஒரு ஆண்டாள் வாஸ்து பார்த்துட்டு கட்டுறது நல்லதுன்னு தோன்றது. நல்லதே நடக்கும். சிறப்பான வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், கார்த்திகேயன் பேசுகிறோம். சொல்லுங்க சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்துலேருந்து பேசுகிறோம் மேடம். ஓகே, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். மேடம் வணக்கம், சொல்லுங்கள். வீடு வடக்கு பார்த்த வீடு சார். ஓகே. இப்போ எனக்கு வந்து எனக்கு கார்த்திகேயன் பேர், ரிஷபராசி, கார்த்திகை நட்சத்திரம். ஓகே. அதுக்கு என்ன சார் பொருத்தமாக இருக்குங்களா? இந்த மாதிரி இல்லை, ராசி நட்சத்திரம்லாம் தேவையில்லை. வடக்க பார்த்து வாசல் நன்னா இருக்கும். அது உச்ச வாசலாக இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். கிழக்க ஒட்டின மாதிரி உச்ச வாசல். உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுதா? என்ன? ஆயிட்டு சார். 2 பொம்பளை. முதல்ல பொண்ணு. ஓகே. 2 பொண்ணு தான். ஓகே. என்ன கேள்வி உங்களுக்கு? அதான் சார், எனக்கு வடக்கு பார்த்து வசதி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குமா? கண்டிப்பாக வடக்கையும் கிழக்கையும் ஓப்பனாக இருக்கிற மாதிரி ஜன்னல் வச்சுக்கோங்க. வடக்கையும் கிழக்கையும் ஓப்பன் இருக்குங்க சார். ஜன்னல் வச்சுக்கோங்க. கிழக்கையும் வடக்கையும் இடம் இருக்கிற மாதிரி இருந்து திறந்து வச்சுக்கோங்க. சிறப்பாக இருக்கும். இல்லை சார், இவ்வளோ பிரச்சனையாக இருக்காது தான் இருக்கிற வீடு. பிரச்சனைன்னு சொல்லாதுங்க சார். இப்போ நம்ம வந்து இன்றைக்கி திருவாடிபுரம் ஆண்டாள் இன்றைக்கி நம்ம பண்ணுறோம், அங்கே சேவிக்கிறோம் அப்படின்னா நம்ம தூங்கின எல்லாரும் இன்றைக்கி ஏந்துன்றதில்லை. அதனால் பிரச்சனைன்னு சொல்லாதுங்க. எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது. உங்களுக்கு வந்து வடகிழக்குலேயும் வடமேற்குலேயும் என்ன விஷயம் இருக்குன்னு பார்த்துக்குங்க. யோகா நரசிம்மரை பிடிச்சிக்குங்கோ. அண்ட் யோகா நரசிம்மரை சேவிங்கோ. உங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். நீங்கள் நல்லதே நடக்கும். நன்றி சார். இன்றைய வாஸ்து டிப். ஓகே. வாஸ்து நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு படிக்கட்டு முக்கியம். இப்போ வந்து முன்னாடி இல்லாத மாடி வீடு, இது கூரை வீடு அப்படின்னு சொல்கிறது சாத்தியமாக இருந்தது. இப்போ வந்து மாடி இல்லாத வீடே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி. அந்த மாடிப்படி வந்து எந்த சிறப்பான இடத்துல இருந்ததுனால் அப்போ வந்து நமக்கு வந்து மாடியில் எப்படி ஏறி நம்ம மாடிக்கோ 3வது மாடிக்கோ போகிறோமோ அதேமாதிரி வாழ்க்கையிலையும் ஏறக்கூடிய தன்மை வந்து கரெக்டான இடத்துல. இப்போ உள்ள மாடிப்படி போடணுன்னா மேற்கையும் தெற்கையும் நடுவில் போட்டுக்கணும். லிஃப்டாக இருந்தாலும் சரி, படிக்கட்டாக இருந்தாலும் சரி போட்டுக்கலாம். வெளியில் வடகிழக்க தவிர பாக்கி எல்லா மூலையிலையும் கேண்டிலீவர் டைப்பில் ஓப்பன் படிக்கட்டாக போகும்போது நமக்கு சிறப்பாக இருக்கும். சாதாரணமாக ஒரு உதாரணத்துக்கு நம்ம பரமபதம்னு ஒரு விளையாடுவோம். அதில் வந்து ஏணிப்படி இருக்கும், பெரிய ஏணிப்படி இருக்கும். அந்த ஏணிப்படியில் சுலபமாக ஏறியாச்சுன்னா எந்த கஷ்டமும் எதுலேயும் இறங்காமல் நம்ம மேலே உச்சிக்கு போயிடலாம். அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு வந்து படிக்கட்டுங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்ம அடுத்த கட்டத்துக்கு போனோம் அப்படின்னா அந்த படிக்கட்டில் தான் போகணும். அப்புறம் எப்படி நம்ம உடம்புல வந்து முதுகெலும்பு முக்கியமோ அதே மாதிரி அந்த படிக்கட்டு கரெக்டான இடத்துல பண்ணும்போது அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். கண்டிப்பா சார். பரமபதத்தை வைத்து பிரமாதமான விளக்கம் கொடுத்தீங்க. ஒரு நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? மேடம் வணக்கம் மேடம். வெள்ளூர்ல இருந்து கிருஷ்ணா பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வணக்கம் சார். கிருஷ்ணா சார் சொல்லுங்க சார். நான் ஒரு புதுசா ஒரு வீடு ஒன்று கட்டினேன் சார். ஓகே. கிழக்கு பார்த்த வீடு சார். ஓகே. வீட்டுக்கு முன்னாடியும் மலை இருக்கு சார், பின்னாடியும் மலை இருக்கு. வீடு வந்து பாதியில நின்றுச்சுங்க சார். திரும்ப வீடு கண்டினியூ பண்ண முடியல. உங்களுக்கு வந்து முதல்ல பொண்ணா உங்களுக்கு? இல்லை சார், நான் அன்மேரிட் சார். இன்னும் மேரிட் ஆகலை. ஓகே. கிழக்க வந்து மலை இருக்கிறதுங்கிறது வந்து சரியான விஷயம் கிடையாது. சரிங்க சார். ஆனால் மேற்க மலை இருக்குது. ஓகே. கிழக்க வந்து மலை இருக்கிறது சரியா இல்லை. வடமேற்கில் என்ன இருக்குது பாருங்கள். வீடு கட்டின்னு இருக்க வீட்டில் வடமேற்கு ஃபுல்லா அடுத்த வீடு தான் சார் கண்டினியூ. இல்லை, வடக்க ஓப்பன் இருக்கா? வடக்கு ஓப்பன் இருக்குங்க சார். ஜன்னல் வச்சிருக்கோம். ஜன்னல் இல்லை, இடம் இருக்கான்னு வெளியில்? இடம் இருக்கு சார். காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடம் இருக்கு சார். இல்லை, வடக்கு காம்பவுண்ட் சவர் எதையும் டச் பண்ணி இருக்கும் அந்த இடம். வடக்க இன்னும் காம்பவுண்ட் போடவே இல்லைங்க சார். காம்பவுண்ட் போடல. காலி பிளேஸ் இருக்குங்க சார். காலி பிளேஸ் இருக்கு. ஆமாம் சார். இந்த தென்மேற்குல நம்ம வந்து பள்ளங்கள் வராமல் பார்த்துக்குங்க நீங்கள். ஓகேங்க சார். மேற்குல பள்ளம் இல்லாமல் சரிங்க சார் நீங்கள் அமைச்சுக்குங்க. சரிங்க சார். நீங்கள் வந்து யோகா நரசிம்மரை பிடிச்சிக்குங்கோ. யோகா நரசிம்மரை சேவிங்கோ. சரிங்க. நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் பிரயாணப்படலாம். சிறப்பான அன்பான வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? தர்மபுரியிலிருந்து பேசுறேன் மேடம். தர்மபுரியிலேருந்து யார் பேசுறீங்க? வெற்றிவேல் பேசுறேன் மேடம். வெற்றிவேல் சார் சொல்லுங்க, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க.
வெற்றிவேல் சார். இப்ப இருக்கிற வீடு வந்து ரொம்ப சரியில்லை, வீடு மாத்தி சொல்றாங்க. ரொம்ப கஷ்டத்துல இருக்குங்க நம்ம குடும்பம். சொல்லுங்க. அதனால ஒரு கிணத்துக்கு வடக்கு புறமோ நிலம் வந்து தெற்கு புறமும் இருக்குமா சார்? அது வந்து எப்படி சார் வீடு கட்டலாமா? புரியல நீங்க கேள்வி சொல்லுங்க, தெளிவா கேளுங்க சார். பழைய வீடு வந்து நான் குடியிருக்கிறது வந்து ரொம்ப செல்லுன்னு சொல்றாங்க, வாஸ்து பார்த்தவங்க. படிக்கட்டு வீடு செல்லு, பழைய வீடு செல்லு சார் அது இருக்கிறது. அது குடி மாறதுக்காக என்ன சார் பண்ணலாம்? கேள்வி. அவர் வந்து பழைய வீட்டுல இருக்காரு சார். அந்த வீடு வந்து வாஸ்து பிரகாரம் சரியா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கேத்த மாதிரி அவர் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதற்கான தீர்வு என்ன அப்படின்னு கேக்குறாரு. உங்களுக்கு வடகிழக்கும் தென்மேற்கும் அங்க என்ன இருக்கு பாத்துங்க. ஹலோ, அவர் இணைப்புல இல்ல சார். இவருக்கான சொல்யூஷன் சொல்லுங்களேன். என்ன உங்களுக்கு வந்து இப்போ வடகிழக்குலையும் தென்மேற்குலையும் ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து காஞ்சிபுரம் காமாட்சி அந்த பக்கத்தில் வந்து தர்மபுரி இதில் யோக நரசிம்மர், அதேமாதிரி நரசிம்மரை சேவிக்கும் போது அவளுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். சார் சொன்ன மாதிரியே வழிமுறைகளை கடைபிடிங்க. சிறப்பான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு ஆண்டாள் வாஸ்து வல்லுநர் திரு சௌரி கே ராகவன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044445969595. சார், ஒரு குடும்பத்தின் ஆரோக்கியம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா நான் நிச்சயமா சொல்றது அந்த வீட்டின் அஞ்சரை பெட்டியில தான், இல்லைங்களா? அது இருக்கும் இடம் சமையலறை. ஒரு வீட்டுல வாஸ்து பிரகாரம் எந்த இடத்துல கிச்சன், இந்த சமையலறை இருந்தாக்க சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும். கிச்சன் வந்து கரெக்டாக தென்கிழக்கில், அந்த தென்கிழக்கில் கிச்சன் இருக்கும்போது அந்த சாதாரணமாக இப்போ வந்து புதுசாக ஒரு அலமாரி வைக்கிறது, கிழக்கில் வைட்டு வச்சு பண்ணுறது, அதே மாதிரிலாம் பண்ணுவாங்க. இப்போது மாடலிங் கிச்சன் அப்படிங்க பண்ணுறதெல்லாம் அப்படி பண்ணாமல் மேற்கு பக்கம் வைட்டு வரணும். மேற்கு ஃபுல்லாக வைட்டு இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த ஃபேன் வச்சுக்கிறதுக்கோ எல்லாத்தையும் வந்து கிழக்கில் அந்த ஓட்டை இல்லாமல் தெற்கில் வச்சுட்டு அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து சாதாரணமாகவே ஒரு வீட்டில் வந்து தென்கிழக்கில் இருக்கிற கிச்சனுக்கும் வடமேற்கில், சில வீட்டில் வந்து வடமேற்கில் கிச்சன் இருக்கும். வடமேற்கில் இருக்கிற கிச்சனுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அரை மணி முன்னாடி சமையல் ஆகும்னா இந்த இடத்துல வந்து அரை மணி லேட் ஆகும். எப்படியா இருந்தாலும் லேட் ஆகும். அப்படி ஒரு விஷயம் வந்து இந்த கிச்சனில் இருக்குது. கரெக்டாக தென்கிழக்கில் இருந்து பண்ணும்போது நல்ல சிறப்பாக இருக்கும். பல சூட்சமங்கள் உள்ள அடங்கி இருக்கு அப்படின்னு ரொம்ப தெளிவா புரியுது. ஒரு நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார். யார் பேசுறீங்க? நாங்க மதுரையில இருந்து பேசுறோங்க. மதுரையில இருந்து யார் பேசுறீங்க? கொண்டல்ராஜ். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வணக்கம் சார். தெற்கு பார்த்த வாசப்படி. ஓகே, தெற்கு பார்த்த வாசப்படிங்க. சொல்லுங்க. எனக்கு பிள்ளைகளுக்கு அரசு வேலை வாய்ப்பு கிடைக்குதா? சொல்லுங்க. அரசு வேலை வாய்ப்பு தெற்க பார்த்து உங்களுக்கு உச்சவாசலா இருக்காது, கிழக்க ஒட்டின மாதிரி இருக்கா உங்களுக்கு? இல்ல, சென்ட்ரல் பிளேஸ்ல இருக்கு. இல்ல சார், நீங்க வந்து மூணாவது பையனா வீட்டுல? இல்ல, நான் வந்து நாலாவது பையன். நாலாவது பையன். ஓகே, அது வந்து உச்சவாசல் அப்படிங்கிறது பட்சம். உச்சவாசல்னு கிழக்க ஒட்டின மாதிரி அந்த வாசல் வச்சுக்குங்க. வடக்கு கிழக்கு ஜன்னல் இருக்கா வீட்டுல? கிழக்கு இருக்கு. வடக்க வந்து ஓபன் நிலை இருக்கு. இல்ல, வடக்க வந்து ஜன்னல் ஓபன். ஜன்னல் கிடையாது, நிலை இருக்கு. ஓப்பனா இருக்கணும் சார். வடக்கையும் கிழக்கையும் ஓப்பனா இருந்ததுனால் உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வரத்துக்கு சான்ஸ். அப்ப நீங்க வந்து வடக்கையும் கிழக்கையும் சரி பண்ணிக்கணும். அப்ப சரி பண்ணிக்கும் போது உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். வீடு வந்து நாங்க கிழக்கு பார்க்க வாசப்படி வச்சு வாசல் கட்டியிருக்கோம் சார். குடி போக முடியல, அப்படியே கிடக்கு சார். 2 ஜன்னல் வச்சிருக்கோம். ஓகே. வடக்கு பக்கம் ஒரு வாசல் வச்சிருக்கோம். ஓகே. குடி போக முடியாம அப்படியே இருக்கு சார். இது உங்களுக்கு காம்பவுண்ட் இருக்கா? காம்பவுண்ட்ல என்ன இருக்கு சார்? அப்படியே ஓப்பனா தான் சார். ஃபுல்லா காம்பவுண்ட் போட்டுருக்கீங்களா?
ஓப்பனில் இருக்குது. இல்லை காம்பவுண்ட் இருக்கான்னு இல்லை இல்லையா? காம்பவுண்ட் இல்லை சார், காம்பவுண்ட் இல்லை சார். இல்லை சார், கண்டிப்பாக காம்பவுண்ட் இருக்கணும் சார். ஏன்னா நீங்கள் வந்து காம்பவுண்டு கண்டிப்பாக இருக்கணும். எப்படி வந்து தாய் சவர்னு சொல்கிறோம் நம்ம, தாய் சவர் அப்படிங்கும்போது தந்தைங்கிற போது காம்பவுண்டு தான். இந்த வடக்கையும் கிழக்கையும் கொஞ்சம் இடத்த விட்டு நீங்கள் வந்து காம்பவுண்ட் சவர் போடுங்க. வடகிழக்கில் ஒட்டின மாதிரி கிழக்க பார்த்து வாசல் வந்து வடக்க ஒட்டின மாதிரி இருக்கணும், உச்ச வாசலாக இருக்கணும். வடக்கு வாசலுக்கு கிழக்கு வச்சுருக்கேன் சார். 2 பின்னாடி வாசல் வச்சுருக்கீங்களா? அதான் சார், வடக்கு பக்கம் ஒன்று வச்சுருக்கேன், பின்னாடி ஜன்னல் 2 வச்சுருக்கேன். ஜன்னல் இருக்கு பக்கத்தில் வேறு வீடு, ஜன்னல் 2 இருக்கு. ஓகே, 2 வாசல் இருக்க தப்பு இல்லை, 3 வாசல் இருக்கக்கூடாது. 2 தான் இருக்குங்க. 2 தான் இருக்குது. நீங்கள் சரி. உங்களுக்கு முதல்ல பையனா? உங்களுக்கு முதல்ல பையன். நீங்கள் வந்து காம்பவுண்டு எழுப்பிடுங்க. சரி. முதல்ல வீடு வேலை முடிஞ்சதுன்னா காம்பவுண்டு போடுங்க. காம்பவுண்டு போட்டு ஆமாம், ஏன்னா இந்த வீடு வந்து உங்களை வந்து உள்ள என்ன தப்பு இருக்குன்னு தெரியாது நமக்கு. இப்போ வந்து நீங்கள் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்லதும் இருக்கலாம், நல்லதாக கூட இருக்கலாம் இந்த விஷயம். நீங்கள் நல்ல ஆண்டாள் வாஸ்துவை வச்சு நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிட்டு நீங்கள் போகிறது நல்லதான்னு தோன்றது. நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள் சார். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். மதுரையில இருந்து சித்ரா பேசுறேன் மேடம். சித்ராமா, சொல்லுங்க, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வணக்கம்மா சித்ரா மேடம், சொல்லுங்க. வணக்கம் சார். வீட்டு வாசல் கேட் வந்து எந்த கலர்ல அடிச்சா நல்லா இருக்கும் சார் வாஸ்துபடி? இது வந்து கலர்லாம் ஒன்றுமே இது இல்லை. நீங்கள் எந்த கலரில் வேணால் அடிச்சுக்கலாம், உச்ச இடத்துல இருக்கணும், உச்ச வாசலில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். இதில் நீங்கள் எந்த கலரில் வேணால் அடிச்சுக்கலாம். முக்கியமாக வீட்டுக்கு எல்லாமே ஒயிட்டில் இருந்ததுன்னா நல்லது. ரொம்ப அழைப்பிற்கு நன்றி சார். வீட்டுல வந்து நம்ம சமையலறை பத்தி சொன்னீங்க சார். அடுத்ததாக குழந்தைகள் அறை, குறிப்பாக படிக்கிற அந்த அறை வந்து எந்த திசையில இருந்தா இந்த குழந்தை வந்து சிறப்பாக வளரும்? ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம இன்னைக்கு குழந்தைகள் படிப்பு தான் இன்னைக்கு எல்லாரும், பெற்றோர்கள் எல்லாரும் நிறைய செலவு பண்ணுறோம். ஏன்னா எல்லாத்துக்குமே குழந்தைகள் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ அந்த குழந்தைகள் நல்லா படிக்கணும் அப்படின்னா வடகிழக்கில் கிழக்க பார்த்து உட்காந்து படிக்கும்போது நல்லா, இப்போது நிறைய குடும்பத்தை நான் பார்த்துருக்கேன். நிறைய குடும்பத்தில் 2-3 பேர் இருப்பாங்க. அவங்க ஒருத்தர் வந்து நல்லா படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கே தெரியாமல் அந்த இடத்துல இப்போது நான் அந்த இடத்துல தான் உட்காந்து படிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய இடத்துல. அப்போ வடகிழக்கில் உட்காந்து படிக்கும்போது சிறப்பாக இருக்கும் அந்த படிப்பு விஷயங்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதில் பயனுள்ள விளக்கம் கொடுத்தீங்க சார். அதே மாதிரி வீட்டுக்குள்ள நுழையும் போது வாசல் பற்றி நம்ம பேசும்போது சந்தேகம் வருது. நுழைஞ்ச உடனே எதிர்க்க வந்து ஒரு கண்ணாடி ஒரு சில வீட்டில் வச்சிருப்பாங்க இல்லைங்களா? வாஸ்து ரீதியாக இது சரியா தவறா? இது கண்ணாடி வச்சுக்கிறது அந்த இதெல்லாம் பரிகார விஷயங்களும் எதுவுமே கிடையாது இதில். இல்ல பரிகாரம் இல்ல, அதையும் தாண்டி நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னாக்க உள்ள வரும்போது அவங்க மனசுல வந்து நேர்மறையான எண்ணங்கள் இருந்தா ஓகே, எதிர்மறையா இருந்ததுனாக்க அந்த கண்ணாடி நம்மளுடைய பிம்பத்தை பார்க்கும்போது எல்லாருக்குமே அவங்களுடைய பிம்பத்தை வந்து கண்ணாடியில பார்க்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும், மனம் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சைக்கலாஜிக்கலா அவங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. வாஸ்து ரீதியாக இது எப்படி? இது கண்ணாடி வச்சுக்கணும் அவசியமே கிடையாது. சாதாரணமாக இப்போ அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா இதில் ஏத்தாப்பில் ஒரு ஓப்பன் இருக்கணும், இந்த கொள்ளையில் ஏத்தாப்பில் ஒரு வாசல் இருக்கணும் அப்படிங்கிறது கூட கிடையாது. உங்களுக்கு வந்து கண்ணாடி வச்சுட்டு தான் அந்த இதில் வச்சுக்கணும் அப்படின்னு கிடையாது. அந்த ஓப்பன், அதாவது கரெக்டான அந்த 6 ரூல்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே அடங்கினதாக இருந்தாலே நமக்கு வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் இதில் எடுத்துக்கலாம். அந்த 6 ரூல்ஸில் வந்ததுனாலே நமக்கு போகும். எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஒரு கண்ணாடி வச்சுக்கிறது அப்படிங்கிறதுலாம் இதில் தேவை கிடையாது. இதில் இதெல்லாம் வந்து வெறும் மனம் சம்பந்தமான ஒரு நம்ம மனசுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து எல்லாரும் பார்க்க போகிறாங்களே அவங்களே பார்த்துக்கட்டும் அப்படின்னு நம்ம வந்து அவங்கள வந்து திருப்பி விடுறதுக்கான ஒரு விஷயம் மாதிரி நம்ம, ஏன்னா நமக்கு வரவங்க எல்லாருமே நல்லது தான் வருவாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது நமக்கு வந்து எல்லாருமே நல்லவங்க தான் நமக்கு நம்மளோட பார்க்க வருவாங்கன்னு எடுத்துக்கலாம். அவங்க என்னப்படிதான் அவங்க வாழ்க்கை அமையும். சிறப்பா சொன்னீங்க. இன்னைக்கு வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. ஸ்ரீமத்யே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தர்யே கோதாயி நித்யமங்கலம். இன்றைக்கி சிறப்பான இன்றைக்கி ஆண்டாளோட தினம், இன்றைக்கி அன்னைய தினங்க மாதிரி இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே தாயார் நினைக்கிற இன்றைக்கி தினம். அன்றைக்கி இந்த ஆண்டாளை நம்ம என்றைக்குமே மனசில் நினச்சிருந்தா எல்லா வெற்றிகளும் நமக்கு வந்து சேரும். சிந்திப்போம், செயல்படுவோம். வாழ்க பாரதம், வளர்க பாரதம்.